பிரச்சனை என்னன்னா இப்ப 117 ஆண்கள் 117 பெண் வேட்பாளர்கள் நிறுத்துறீங்க. நீங்க அதையே ஒரு சாதனையா சொல்றீங்க. ஆனா உங்க மேல என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, வெற்றிக்கானவர்கள் சரியான நபர்களை, தகுதியான நபர்களை பார்த்து நிறுத்துவாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு பெயருக்கு வெளியில ஒரு விளம்பரத்துக்காக இதை பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விளம்பரத்தெல்லாம் தாண்டி வெற்றி தோல்விங்கிறது வாக்கு போட்டாதானங்க நாங்க வெற்றி செய்வோம். இந்த காணொலி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காணொலியும் கூட நேற்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு நகரத்தில் நடந்த அந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் அரசியல் பயண நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளரான தாரிகாவை பார்த்து நெறியாளர் கேட்கிறார், நீங்கள் சரிபாதியாக ஆண் பெண் சரிசமன்ற பேரில் ஒரு விளம்பரத்துக்காக நீங்கள் வேட்பாளர் நிறுத்துறீங்களே தவிர வெற்றி பெறணுன்ற ஒரு அடிப்படை நோக்கமே இல்லாமல் நீங்கள் நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நெறியாளரே நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளரை கலாய்ச்சிட்டார். இதுதான் உண்மையே. நெறியாளர் சொன்னதுதான் நிஜமாவே உண்மையே. இப்படி வெற்றி பெறணுன்ற ஒரு அடிப்படையே இல்லாமல் இவங்க உள்ள கேம் ஆடுறது தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர்ச்சியான ஒரு வேலையாகவே இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே புரிஞ்சிக்காம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் அவங்க கேள்வி எழுப்புறாங்க அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காகவே, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எழுப்புறாங்க, தைரியமாக கேள்வி எழுப்புறாங்கன்ற ஒற்றை நோக்கத்துக்காகவே பல இளைஞர்கள் நாம் தமிழில் போயிட்டு அரசியல் படுத்தப்படாமலேயே இளைஞர்கள் அங்கேயே மடைமாற்றப்படுகிறார்கள். இந்த உண்மையை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெறியாளர் சொன்னதுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நன்றி.